Hi students, now we see example 4.2. Find the principal value of these values. Okay, solution. Principal value கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இப்படி எழுதிக்கிங்க. Let alpha equal to cosecant inverse of -1. That is இந்த சைடு கொண்டு வந்து என்ன வந்துடுது, cosecant alpha equal to -1. நம்மளுக்கு டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம். -1 வரக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. கொசிக்கன்னா என்னது, நம்மளுக்கு சைனோட ரெசிப்ரோக்கல். டேரெக்டாக ஆங்கிள் ஞாபகம் இருந்தால் ஆங்கிளை பார்த்து போட்டுக்குங்க. இப்போ சைனை கொசிக்கன்னா இப்போ வந்து சைனுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். டேரெக்டாக போடனாலும் போட்டுக்கலாம். டேரெக்டாக போட்டாலும் -5/2 தான் வரும். நீங்கள் சைன் மாற்றி போட்டாலும் அது ரெசிப்ரோக்கல் எடுத்து போட்டாலும் அதே தான் வரும். அப்போ ரெசிப்ரோக்கல்னால் இதை என்ன எழுதிக்கலாம், தட் இஸ் இதுக்கு இது ரெசிப்ரோக்கல் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம டேரெக்டாக எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தட் இஸ் 1 sin alpha equal to -1. அப்போ sin alpha equal to -1 வரும். அப்போ சைனில் -1 வரக்கூடிய ஆங்கிள் என்ன வந்துருச்சு நம்மளுக்கு, தட் இஸ் alpha equal to -π/2. இங்கே என்ன இன்டர்வல், -π/2, +π/2 இந்த இன்டர்வலில் இருக்கணும். எது மட்டும் வரக்கூடாது, 0 மட்டும் வரக்கூடாது. இதான் டொமைன், இதுதான் பிரின்சிபல் டொமைன் வேல்யூ. இதை தெரியல அப்படின்னு சொன்னால் இது பேஜ் நம்பர் 153 ஆல்ரெடி எழுதியிருப்போம், அதை பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான், இது இதோட மீனிங். இது எதோட வேல்யூ, தேர்ஃபோர் cosecant இன்வர்ஸ் ஆஃப் -1 ஈக்குவல் டு -π/2 அப்படின்னு எழுதுனா போதும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம டேரெக்டாக கூட எழுதுனா 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா டேரெக்டாக வரும், 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். இல்லை டேரெக்டாகவே நீங்கள் இங்கேயே கூட கண்டுபிடிச்சி எழுதலாம். இங்கேயே கண்டுபிடிச்சி எழுதுனாலும் நீங்கள் அந்த டேபிள் வேல்யூ ஞாபகம் இருக்கணும். ஏன்னா sin 90க்கு வந்து +1னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் கொசிக்கனுக்கு 90 +1 தான் இருக்கும். sin 90க்கு வந்து sin -90க்கு -1னா கொசிக்கன் -90க்கு அதே தான் வரும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சு அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, இது ஒரு ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் என்ன, அதே மாதிரி லெட் பீட்டா ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2. இது இந்த சைடு கொண்டு வந்து அப்போ சீக்கன் பீட்டா ஈக்குவல் டு -2. -2 அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே -2னா நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் சீக்கன் பீட்டா 2 வரக்கூடிய வேல்யூஸ் என்ன டிகிரி அப்படின்னு சொல்லி செக் பண்ணி போடணும். நீங்கள் எனக்கு 30 டிகிரி வரும், -30 டிகிரி இங்கே ஆன்சராக வரும் நம்மளுக்கு. பட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவில் கொடுத்ததுனால அது செகண்ட் குவார்ட்டரில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு எப்படி நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை ஈஸியாக போடுறதுக்கு கொசிக்கனுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கொசிக்கனுக்கு மாற்றினா என்ன வந்துடும், காசுக்கு மாற்றுக்குங்க. பீட்டா ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2. சீக்கன் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா சீக்கன் பீட்டா ஈக்குவல் டு -2. இதை காசுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை டேரெக்டாக -2ஓட பீட்டாவோட 2க்கு வரக்கூடிய வேல்யூ என்ன வருதோ அதுக்கு டேரெக்டாக மைனஸ் போட்டிங்கன்னா வராது. ஏன்னா இது வந்து செகண்ட் குவார்ட்டர்லேயே செகண்ட் குவார்ட்டரில் தான் இதை செக் பண்ணணும். அதனால் காசுக்கு மாற்றிக்கிங்க பெட்டராக இருக்கும். அப்போ 1/cos பீட்டா ஈக்குவல் டு -2ன்னு வரும். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்போது cos பீட்டா ஈக்குவல் டு -1/2. ஓகே, இப்போ -1/2 வரக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அப்போ இப்படி எழுதணும், cos பீட்டா ஈக்குவல் டு -cos π/3 அப்படின்னு போடணும். இப்போ இது என்னென்னா -cos π/3னா என்ன, நம்மளுக்கு இது வந்து செகண்ட் குவார்ட்டரில் தான் செக் பண்ணணும். ஏன்னா காசு வந்து இப்படி பார்க்கணும், காசு வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர்லேயும் செகண்ட் குவார்ட்டர்லேயும் தான் எக்ஸிஸ்டன்சி இருக்கும். அப்போ இதை எடுக்கும்போது என்ன எழுதிக்குன்னா, அப்போ cos π - π/3 அப்படின்னு செக் பண்ணால் தான் இதுக்கு இந்த மாதிரி வரும். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது, cos π - θ ஈக்குவல் டு -cos θ அப்படின்னு எடுத்து எழுதுவோம். அப்போ இங்கே எழுதும்போது என்ன வந்துருச்சு நம்மளுக்கு இங்கே, அப்போ cos பீட்டா ஈக்குவல் டு cos π - π/3, cos பீட்டா ஈக்குவல் டு cos 2π/3 அப்படின்னு வரும். இப்போ இந்த பீட்டா இந்த காசு கேன்சல் ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ இங்கே செக் பண்ணோம்னா தேர்ஃபோர் பீட்டா ஈக்குவல் டு 2π/3. பீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், 2π/3 பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π -π/2 அப்படின்னு டெலிட் பண்ணிக்கிறணும். க்ளோஸ் இன்டர்வல் 0 to π -π/2. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் போதும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் இந்த கொசிக்கன் சீக்கன் இதுக்கு எல்லாமே இந்த மாதிரி சைனு காசுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ சேம் ப்ரொசீஜரில் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.13. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2√3/3. ஸோ இதை கேன்சல் பண்ணுறதா இருந்தால் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2/√3 அப்படின்னு வரும். இப்போ சீக்கன் இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் சீக்கன் ஆல்ஃபா ஈக்குவல் டு -2/√3. நம்மளுக்கு சீக்கன் ஆல்ஃபாவை காசுக்கு மாற்றினா 1/cos ஆல்ஃபா ஈக்குவல் டு
minus 2 by root 3. Now cos alpha equal to, cos alpha reciprocal எடுத்துடணும், minus root 3 by 2 அப்படின்னு வரும். இப்போ போட்ட அதே மாடல் தான். அப்போ cos alpha equal to minus cos of root 3 by 2 வரக்கூடிய ஆங்கிள் எதில் நம்மளுக்கு pi by 6ல் வரும். root 3 by 2 வரக்கூடிய ஆங்கிள்ஸ் நம்மளுக்கு எதில் வந்துடும், உங்களுக்கு pi by 6ல் வரும். பட் நெகட்டிவில் இருக்கிறதுனால செகண்ட் குவார்ட்டரில் தான் செக் பண்ணணும். அப்போ இதை ஆல்ட்ரு பண்ணுங்கள், cos of pi minus pi by 6ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்கே எழுதுனா cos of 5 pi by 6ன்னு வரும். இதுதான் cos alpha வேல்யூ. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 5 pi by 6. இந்த இன்டர்வல் எவ்வளோ, 5 pi by 6னா 150 டிகிரி செகண்ட் குவார்ட்டரில் இருக்கும். க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to pi minus pi by 2 அப்படின்னு எழுதிக்கிறணும். இவ்வளோ தான் இதோட மீனிங். ஆன்சர் எழுதுறதா இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, secant inverse of minus 2 root 3 by 3, இதோட ஆன்சர் என்ன வந்துருச்சு, 5 pi by 6 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.